கவிதை பார்வை. தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளை நமக்காக வாசித்து கவிதைக்குள் இருக்கும் அழகியல் நுணுக்கங்களை விளக்கம் கொடுத்து கற்றுக் கொடுக்கவும் வருகிறார் கவிஞர் யாழிசை மணிவண்ணன் அவர்கள். யாழிசை மணிவண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். போன மாதம் மாதிரியே போட்டி கவிதைலாம் இல்லாமல் இந்த மாதமும் வந்து ஒரு கொஞ்சம் கவிதைகளை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேற்று வந்து பிப்ரவரி 14 இல்லையா, காதலக்கணம். காதலையும் கவிதையும் பிரிக்க முடியாது. அதனால வந்து 14 வந்து 15க்கு போவது போன்ற ஒரு காதலும் கவிதையும் ஒன்றாக இணைந்தது அப்படிங்கிறனால 14க்கு பிறகு 15, காதலுக்கு பிறகு கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, முதல் கவிதைக்கு வரலாம். நேற்றை திறந்தேன் நாளை இருந்தது, நாளையை திறந்தேன் நேற்று இருந்தது, என்றை திறந்தால் இன்றை காண்பேன் அப்படிங்கிறது இந்த கவிதை. இது நம்ம வழக்கமாக ஏற்கனவே சில இடங்களில் பேசி இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு பொருள். நம்ம எப்போதுமே அந்த நாளை வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் நினைத்து கொண்டு நிகழ்காலத்தை இழந்து விடுகிறோம் அப்படிங்கிறத வந்து இன்னொரு மாதிரியாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ இருக்கிற கவிதைகளோட நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான பாடுபொருட்கள், எந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் கவிதைகளை வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். இதையெல்லாம் எழுதலாம், இப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவிதையெல்லாம் எடுத்துருக்கோம். அடுத்த கவிதை போயிடலாம். தரைப்பட்டதும் மலர்கள் போல் எல்லா திசைகளும் திறந்து கொள்கிறது நீர்த்துளி, நீர்த்துளி போல் உருண்டு திரண்டே உருவாக துவங்குகின்றன எல்லா மலரும் அப்படிங்கிற சசிகலா பாபாவோட ஒரு கவிதை. நம்ம இதை கவனிச்சிருக்கோமா, இது ரெண்டையும் ஒப்பிட்டு இருக்கோமா இதுவரை அப்படின்னு பார்த்தா ஒரு கவிஞருக்கு இதெல்லாம் தோணுகிறது. இதெல்லாம் தோணும். இந்த மாதிரி ஏதாவது நமக்கும் தோணும் போது நம்மை நாமே ஒரு சபாஸ் போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கவிதை இந்த மாதிரியான கவிதைகள். ஒரு நீர்த்துளி எதில் பட்டாலும் தரையில தொட்டாலும் அது மலர் மாதிரி விரியக்கூடியது. இது வந்து ஜென் தத்துவ ஜப்பானிய கவிதைகள்ல ஏற்கனவே இருக்கு. ஆனா ஒரு நீர்த்துளி மாதிரியே ஒரு மலர் மொக்கு இருக்கும். அதை வந்து நீர்த்துளிக்கும் மலருக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு உண்டு. அதை ஒரு கவிதையில் கொண்டாந்து இரண்டுக்கும் உங்களை ஒப்புமைப்படுத்தியிருக்க விதம் மிகவும் பாராட்டக்கூடியதாக இருந்தது. அடுத்த கவிதை தேவதேவனோட இந்த கவிதை பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஜென் தத்துவ ரீதியான ஒரு கவிதை தான். ஒரு இயற்கை சார்ந்து பாடப்பட்ட ஒரு கவிதை. நீர் நடுவே தன்னை அழித்து கொண்டு சுட்டும் விரல் போல் நிற்கும் ஒரு பட்டமரம், புரிந்துணர்வின் பொன்முத்தமாய் அதில் வந்து அமர்ந்திருக்கும் ஒரு பறவை வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு பட்டமரம். தண்ணிக்குள்ளே இருந்தாலுமே அதில் ஒரு பச்சையம் இல்லாத பட்டமரங்கள் இருக்கிற காட்சியை நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடத்துல ஒரு பறவை வந்து உட்கார்ற போது இந்த கவிதை வந்து புரிந்துணர்வின் பொன்முத்தம் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் எவ்வளவு கவித்துவமாக அந்த கவிதைகளை பொருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு அன்பில்லாத அல்லது தனித்து விடப்பட்ட ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒருத்தர் மீது ஒரு அன்பு எப்படி செலுத்தும் போது அவருக்கு அது எவ்வளவு தேவையானதா இருக்கும் அப்படிங்கிறத இந்த சித்திரம் நமக்கு காட்டுது. அடுத்த கவிதை போகும். கவிஞர் ஞானபுத்தன் நிறைய பகடியாக எழுதக்கூடிய ஒரு கவிஞர். இந்த கவிதையை பாருங்களேன். ரொம்ப வார்த்தைகள்னா அது வரின்னு கூட சொல்ல முடியாது. மொத்தமே ஒரு 10 வார்த்தைகளுக்குள்ளாக 10 இல்லை 7 என்னமோ தான் இருக்கு. 6 ஊர்ப்புகளும் மார்கழியை ஏன் டிசம்பர் கைவிட்டு போகிறது அப்படிங்கிறது. ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் எப்போதும் அப்படிதான் வரும். 15 நாள் வந்து அந்த மாதத்துலையும் இந்த மாதத்துலையும் அப்படிதான். இது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் மாதங்களில் நான் மார்கழி அப்படிங்கிற ஒரு கீதையின் வாக்கியத்தில் வந்து மார்கழி ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு, வசந்த காலத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறனால அந்த மாதம் கொண்டாடப்படக்கூடிய மாதமா இருக்கு பல்வேறு வகையிலும். அதை அவர் எப்படி பாடியிருக்காரு பாருங்க. எல்லாரும் மார்கழியை விட முடியுமா? விட முடியாது. ஆனால் டிசம்பருக்கிற வழியில விட்டுட்டு போயிடுது ஜனவரி கிட்ட. இந்த இடத்துல மார்கழி ஒரு பெண் மாதிரியா கூட, ஒரு 13 வயது வரையும் பிறந்த வீட்டில் இருக்கலாம், அதுக்கப்புறம் புகுந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியா கூட இதை நம்ம பார்க்கலாம். ஊர் புகழும் மார்கழியை டிசம்பர் ஏன் கைவிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு இந்த கவிதை. அதனால அதை எடுத்தோம். இன்னைக்கு சிவராத்திரி. இது வந்து சிவபெருமான். பொதுவாகவே நம்ம விக்ரமாதித்யன் ஐயாவோட கவிதைகளை பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம தொன்மம், இந்து மதத்தின் தொன்மங்கள் அடையாளங்கள் பற்றின புராண கால கதைகள் சித்திரங்கள் பற்றி அதிகமான சித்திரங்களை பார்க்க முடியும். இதுலையும் அப்படி ஒன்றைத்தான் எழுதியிருக்கிறார்.
பிரம்மாண்டமானவன் பிரகதீஸ்வரன், பிரம்மாண்டமானவள் பெரிய நாயகி, வழிமறித்து கலவரப்படுத்தும் பெரும் நந்தி, எங்கே போகும் எளிய உயிர்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. ரொம்ப எளிமையான கவிதை. ஒரு கோவிலுக்குள்ள அவ்வளோ இடத்த பெரிய நந்தியெல்லாம், பெரிய நந்தி, பெரிய சிலைகள், பெரிய அளவில் பெரிதாக இருப்பதெல்லாம் கடவுள் அருள் சக்தி கூட இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்ம மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்டது தான். இந்த இடத்துலையும் இருந்து ஒரு கவிஞர் வந்து எளிய உயிர்கள் எங்கே போவோம் அப்படிங்கிறத யோசிக்கிறான் அப்படின்னா அது வந்து ஒரு கவிஞருக்கே ஒரு தனி குணம். அதனால இந்த கவிதை எடுத்தோம். சிவராத்திரி அதுமா தெய்வ புத்தமாக எடுப்போகுது. கடவுள் பற்றின ஒரு கடவுள் மறுப்புன்னு சொல்ல முடியாது. இதை அந்த இடத்துல அது எப்படி கவிதை ஆகுது அப்படிங்கிறது தான். அடுத்து சுகுமாரனோட ஒரு கவிதை. உதிர்ந்து கிடக்கும் சருகுகளை புரட்டி புரட்டி காற்று என்ன வாசிக்கிறது? மரத்தின் நாட்களை. காற்று என்ன வாசிக்கிறது அப்படின்னு அவரே கேள்வி கேட்டு மரத்தின் நாட்களை அப்படின்னு ஒரு மரத்தோட வாழ்க்கையை வந்து காற்று வந்து சருகுகளை பரட்டி பரட்டி வாசிக்குது அப்படிங்கிறது அது ஒரு சித்திரம். அது ஒரு கவித்துவமான ஒரு சின்ன வரி தான். அது நமக்கு ஏன் அது தோணலை அப்படின்னு நமக்கு தோணக்கூடிய சில வரிகளை வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்து வந்திருக்கோம். அடுத்த கவிதை கல்யாஞ்சியோட ஒரு கவிதை. ஒரே ஒரு நார்த்தங்காய் மணி கட்டிய பசு இருந்தது எங்கள் தொழுவி. தொழு போனபின் ஒரே ஒரு நார்த்தங்காய் மணி மட்டும் இருந்தது எங்கள் பரணி. பரன் போனபின் ஒரே ஒரு நார்த்தங்காய் மணி மட்டும் இருக்கிறது என்னுடன். எங்கும் போய்விடாமல் ஒரே ஒரு நார்த்தங்காய் மணிக்குள் வைத்திருக்கிறேன் ஒரு பறனை, ஒரு தொழுவை, ஒரு பசுவை. இப்போ உலகமயமாக்கல் அல்லது நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் இழந்துக்கிட்டு வரோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரி இந்த கவிதையை பார்க்கலாம். அதை மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அகதி வாழ்க்கையை கூட நம்ம இந்த கவிதையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு ஊர் விட்டு ஊர் புலம்பெயரக்கூடியவர்கள் எப்படி போனாலும் நமக்கெல்லாமே நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கூட நம்ம ஊரில் இருக்கிற நம்மளோட வீட்டில் உள்ள முன்னோர்கள் முதியவர்கள் வந்து ஒரு கோவில் விகுதியோ ஏதோ ஒன்று கொடுத்து விட்றாங்க. இல்லை வேற நாடு விட்டு நாடு போகிறவங்க ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மண் என்னவா இருக்குது? அவங்களோட சொந்த இதுவரையும் அவங்க இலக்காதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வை அந்த மண் கொடுத்துரும். அதை எடுத்து பார்த்தோன்னே அல்லது அப்படி கூட நம்ம பார்க்கணும். ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து நம்ம பார்த்தா கூட நம்மளோட பள்ளி நாட்களே கண்டடைகிற மாதிரியான ஒரு இடம் தான். அப்படி ஒரு நல்ல கவிதை இந்த கவிதை. அந்த கவிதைகள் வந்து அது மாதிரி நிறைய கவிதைகள் வந்து தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மலாம் எழுதி தான் இருக்கிறோம். அது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். அது மாதிரி நம்ம எழுதலாம். இது மாதிரி நிறைய பேர் எழுதியும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கவிதை ஒரு உதாரணம். மோகனரங்கனோட ஒரு கவிதை. எனக்கு நான் தான் வெள்ளக்கட்டி, ஒரு கடி கடித்து கொண்டு எல்லா கசப்பையும் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன். நம்மை நாமே காதலிக்கணும் அல்லது நம்மை நாமே ஆராதிக்கணும், நம்மை நாம் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் இந்த கவிதை. இப்போ எல்லா கவிதையுமே ரொம்ப எளிமையான கவிதை, பொருள் தேவையில்லை. கவிதையை அறிமுகப்படுத்துறது மட்டும்தான் நோக்கம். நான் பொருள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம மறந்துவிட்ட ஒன்றை திரும்ப ஞாபகப்படுத்தவும் வேண்டியிருக்குது. நம்ம ஏதோ ஒன்றில் நாம் வந்து அயற்சி ஆகிடுறோம் அல்லது இந்த வாழ்வை வெறுக்கிறோம் அப்படின்னா, இல்லை நம்ம பாசிட்டிவாகவும் நினைக்கணும், நம்ம வந்து நம்மளை வந்து நேர்மறையாக சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் சொல்ல வேண்டியிருக்குது. அப்படி நம்மளே நாமே நம்ம சொல்லிக்கணும். இப்போ இந்த கவிதை படிக்கிறப்ப கூட நமக்கு அது ஞாபகம் வரலாம். எப்போ நம்ம துயரத்தில் இருக்கையில் இந்த கவிதை படிக்கிறப்ப கூட நம்மளே நம்ம மீட்டெடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு கவிதைகளும் இது இருக்கு. மறுபடியும் மோகனரங்கனோட ஒரு கவிதை. அன்பு என்பது வேறொன்றும் இல்லை, மதுரம்தான். நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள் பருகத் தரும் தேனியில் அது ஒரு சிட்டிகை கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ அமைந்து விடுகிறது. அரிதாக அன்றொரு நாள் அளவாக கலந்து வைத்து காத்திருந்த போது நீங்கள் தாமதித்து வந்ததால் ஆறிப்போய்விட்டிருந்தது. அன்பு என்பது பருக முடியாத துயரமும் தான். இந்த கவிதையில நான் படிச்சுட்டு அப்புறம் கடைசி 3 வரியே போதுமே அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அன்பு என்பது பருக முடியாத துயரமும் தான் அப்படிங்கிறது. அதைத்தான் வந்து ஒரு மேலன்னு சொல்றாரு. அன்பு பற்றி நிறைய கவிதைகள் நிறைய இடத்துல எழுதப்பட்டிருந்தாலும் சரியான நேரத்தில் அதை செயல்படுத்தாத போது அந்த அன்பு வந்து பயனுக்கு ஒரு அன்பாக போயிடுது அப்படிங்கிறது இந்த கவிதையில் பார்க்குறோம். அடுத்து கவிஞர் இசையோட ஒரு கவிதை. காலம் ஒரு நாள் மாறும் என்று சொன்னார்கள், அதையே ஒத்து பார்த்தபடி பல்லூலி காலமாக குத்த வைத்து உட்கார்ந்திருக்கிறான் ஒருவன் அப்படின்னு இதில் ஒரு கிண்டல் துணி இருக்கிறது. இதில் வந்து ஒரு பகடி ஒரு துயரமும் இருக்குது. தொடர்ந்து சொல்லுவாங்கள்ல, அது பாசிட்டிவாக நேர்மையாக சொல்லுவாங்கல்ல, நமக்கு இன்னைக்காவது மாறும், எல்லாம் மாறும், இந்த நிலை மாறும், இந்த மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நினச்சிக்கிட்டே வந்து ஒருத்தர் 50 வயசுல இருந்தானா அவனுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் அப்படிங்கிற ஒரு துயரை வந்து துயர் மாதிரி சொல்லாமல் ஒரு விரக்தியாக சொல்லியிருக்கிற ஒரு ரொம்ப குறுகிய வரிக்குள்ள சொல்லியிருக்கிற ஒரு நல்ல கவிதை. அடுத்து கவிஞர் ஸ்ரீவள்ளி என்கிற பெருந்து என்கிற ஒரு கவிதை பற்றி. ரோஜாவுக்குள் ஒரு சுழற் படிக்கட்டு உள்ளது.
நேரத்திலிருந்து விடுபட்டவர்கள் இறங்கி செல்கிறார்கள். இதை நம்ம யாராவது யோசிச்சிருக்கோம்? எனக்கே கொஞ்சம் இதையும் நம்ம எழுதுறேன் அப்படின்னு தோணும். அந்த அடுக்கு இருக்குல்ல, அடுக்கு செம்பருத்திலையும் அது இருக்கும். செம்பருத்தி பூ நிறைய மலர்கள் இருக்கும். நல்ல ஒரு படிக்கட்டு இருக்குது. அதில் இறங்கி போகணும்னா உங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்கணும். அதுக்கு நேரம் இருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து உங்களுக்காகவும் அல்லது உங்கள் மனதின் அமைதின்னு சொல்கிறதா ஒரு புத்துணர்ச்சிக்காகவும் நீங்கள் இயற்கையை அல்லது மற்றவற்றின் கவனத்தை செலுத்தணும், அதை ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த படிக்கட்டின் வழியாக இறங்கி போவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக வைத்திருந்தீங்கன்னா உங்கள் மனம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கவிதை சொல்லுது. அடுத்து கலவரம் தலைப்பு நன்றி. சரி, அடுத்தது 5 வழி. பழக்கப்பட்ட ஊரில் முகம் மாறி போயிருந்தது. தினம் போகும் சாலையில் கயர்களை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். கோஷம் போட்டபடி தற்காலிக உற்சாகத்தில் பாதையின் குறுக்கே உள்ள மரத்தை அறுத்தது ஒரு கும்பல். அப்போதுதான் முதல் தடவையாக அந்த மரத்தை அன்று பார்த்தேன். அது எவ்வளவு பெரிய துயரம் பாருங்க. தினசரி நம்மளுடைய பாதையில் வந்து எத்தனையோ மரங்கள் இருக்கு, நாம் அதை பார்ப்பதில்லை. அந்த மரம் அறுக்கப்பட்டுக்கிட்ட போது பார்ப்பது என்பது அது ஒரு கிட்டத்தட்ட மரம் உயிருள்ள பொருள் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு உயிர் போகும் தருணத்தில் ஒருவரை போய் பார்ப்பது மாதிரி தான் ஒரு மரம் அறுக்கப்படும் போது அந்த மரத்தை நாம் பார்க்கறதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. முகுந்தோட கவிதைகளை இந்த நுண்ணிய உணர்வுகளை நம்ம ரொம்ப கவனிக்கலாம். ரொம்ப வெளிப்படையாக இல்லாட்டியும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் மிக நுண்ணிய உணர்வை அவர் சொல்வார். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாளைக்கு இந்த மரம் தடத்துல இருக்காது. இன்னும் சொல்ல போனா நமக்கு சில நேரங்களில் நம்ம நேற்று பார்த்த மரத்தை மறுபடி போவையில் அங்கே வெறும் இங்கே சிங்கப்பூர்ல நிறைய பார்க்கலாம், வெறும் வேறு மட்டும்தான் இருக்கும். இந்த மரம் எங்க அப்படின்னு அப்போ நமக்கே எப்படி இருக்குன்னா அந்த மரத்தை நம்பி இருந்த பறவைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு துயர் ஊடாடி கொண்டிருக்கிறது இந்த கவிதைக்குள். அப்படி ஒரு நுண்ணுணர்வு பொருந்திய கவிதைகளை எழுதுவதில் முகுந்த் நாகராஜன் மிகுந்த முக்கியமான ஒரு கவிஞர். அடுத்து கவிஞர் நேசமித்திரனோட ஒரு 4-5 வார்த்தைகள் ஒரு கவிதையாக. கூண்டில் பிறந்த புலியின் நினைவில் எந்த காடு இருக்கும்? இந்த கவிதை வேறு ஏதாவது கவிதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதா? வேற இந்த யானை சச்சிதானந்தா. ஒரு கவிதையோட ஆரோக்கியமான வாசிப்பு இப்படித்தான். இன்னொரு கவிதையை ஞாபகப்படுத்தணும் அல்லது ஒரு கவிதையை எழுத வைக்க தூண்டணும் அப்படிங்கிறதும் அது ஒரு முக்கியமான பண்பு கவிதைக்கு இருக்குது. நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாது அப்படிங்கிற சச்சிதானந்தன் வரையும் அண்ணன் கருணாகரன் சொன்ன மாதிரி பறவை கூண்டுக்குழு பிறந்த கிளிக்கு எதுக்கு சிறகு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் உள்ள ஒரு கவிதையும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு கவிதை. அந்த ஞாபகத்துக்காண்டி தான் இந்த கவிதையை நான் எடுத்தேன். அடுத்து கவிஞர் வீரான்குட்டியோட ஐயோ வேண்டாம் என்று தொட்டாச்சினுங்கி இலைகளால் கைகூப்பி மௌனமாக கெஞ்சியது. இப்பூமி முழுமைக்காகவும் தான் என்று எண்ணினோமா பிடுங்கி வீசும்போது. தொட்டால் சினுங்கி அல்லது தொட்டால் சுருங்கி அப்படின்னு சொல்ற ஒரு செடியை நம்ம பார்த்துருப்போம். அது இப்படி படர்ந்து இருக்கும். தொட்டோம்னா அது 2 இதழ்களை இப்படி மூடுற மாதிரியான ஒரு டக்குனு மூடினா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது திறக்கும். அப்போதைக்கு தொட்டோன்னே நான் ஒவ்வொரு தடவையும் வந்து இதை வந்து நம்ம மூடாமல் மெதுவாக பறிச்சு கொண்டே வீட்டில் காமிக்கணும், பறிக்கலாம், அந்த மூடிக்கணும். அந்த மாதிரி அந்த செடியோட பண்பு. அவர் என்ன சொல்றாரு, அதை கவிஞர் என்ன சொல்றாரு, அதை இந்த பூமிக்காண்டி அதை நம்மளை கையெடுத்து கும்பிடுது, அடிக்காதீங்க, இயற்கையை அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் அவர் அந்த கவிதையை பாடியிருக்காரு. அது ஒரு பாராட்டக்கூடிய பண்பாக ஒரு ஒப்புமையாக எனக்கு இருந்தது. அடுத்து கவிஞர் கார்த்திக் நேத்தா, திரைப்பட பாடலாசிரியர். நீ வாங்கவும் இல்லை, துவைக்கவும் இல்லை, காயப்படவும் இல்லை, பொடிப்பயிற்சியில் காயும் வேலை எடுத்து போக இரவால் மட்டும் முடியும். சும்மா இருந்து ஞானம் அடைவதில் உனக்கு என்ன சிரமம்? இந்த கவிதையும் இயற்கையை தான் வந்து கொண்டாடப்படும். ஒரு பகல் அல்லது ஒரு நாள் எவ்வளவு அற்புதமான ஒன்று, அதை நாம் ரசிப்பதில்லை, கொண்டாடுவதில்லை. நம்ம அதற்காண்டி எதுவுமே செய்யலை, அது நம்மகிட்ட வருது. நம்ம அதை வந்து ஞானம் அடைய சொல்றார், அதில் வாழ சொல்கிறார், அதை எடுத்துக்க சொல்றார். அந்த நாளை கடந்து சும்மா பெருநாளாக ஆக்காமல், பெருநாள்னா உழைக்கிறதுக்காக மட்டும் இல்லை, உழைப்பும் சேர்த்து தான் அந்த நாளை கொண்டாடணும், நம்ம ஆராதிக்கணும், அல்லது அந்த நாளில் முழுமையாக வாழ்ந்ததாக நாம் உணர வேண்டும் ஒவ்வொரு நாளையும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக கார்த்திக் நேதாவோட இந்த கவிதை இருக்குது. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி. பாரதி காணி நிலம், மாட மாளிகை, தென்னை மரங்கள், காதல், கவிதை, காவல்,
அனைத்தையும் கேட்டுவிட்டு எந்த பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அதுபோல தான் பெற்றதையும் கற்றதையும் நமக்காக அவரின் கவித்திறத்தால் பாலித்த திரு யாழிசை மணிவண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த பகுதி போட்டி கவிதை வாசித்தல்.